எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற சாட்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். யாரோ ஒரு இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை தேர்தலடைய செய்து பலனடைய செய்கிறது என்று நான் நினைக்கும் பொழுது என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். உபாகமம் 33:25 சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நாட்களுக்கு தக்கதாய் பலன் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, வயசு சின்ன வயசு தான் பிரதர், ஆனால் சரீரத்தில் ஏகப்பட்ட பலவீனங்கள், தாங்க முடியாத பலவீனங்கள். ஏன் அப்படி சோர்ந்து போகிறேன்னு தெரியல, என்னால் அதிகமாக நடக்க முடியல, என் காரியங்களை செய்ய முடியல, நான் விரும்புகிற காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல. ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியின் பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை பூரண சுகப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும், உங்களை பலப்படுத்தும், உங்களை நிலைநிறுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு, அப்பா எனக்கு பூரண சுகத்தை தாரும், என்னுடைய பலவீனங்களை நீக்கும் என்று கேட்பீர்கள். ஆனால் அற்புத சுகத்தை செய்ய என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எனவே அதன் வார்த்தை சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் உனக்கு இருக்கும். உன் எவ்வளவு நாட்கள் இருக்கிறாயோ அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய பலனை கொடுப்பார், ஆறுகளை கடக்கக்கூடிய பலனை கொடுப்பார், தீயை கடக்கக்கூடிய பலனை கொடுப்பார். எக்காரணத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நடக்க அவர் கிருபை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த பலன் நமக்கு எங்கே இருந்து வரும்? யார் நமக்கு இந்த பலனை தர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறார்கள். நீ கர்த்தருக்கு காத்திருக்க பழகு. இருக்கிற பலவீனத்தோடு இருப்பாயே ஆனால், கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருப்பாயே ஆனால், நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? புது பலனை உனக்கு கொடுப்பார். உன் சரீரத்தில் இதுவரை கண்டிராத ஒரு பலன் இறங்கி வரும், ஒரு ஆரோக்கியம் இறங்கி வரும், உன்னை எழும்பி நடக்க செய்வார். உன் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. அப்பா, தடைகளை நீக்குகிறவர் பிள்ளைகளுக்கு புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, என் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். எழும்பி நிற்கக்கூடிய கிருபையை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.